Good evening students. நம்ம class continue பண்ணலாம். நேற்று 12 questions complete பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த exerciseல 12 questions complete பண்ணியிருக்கோம். We'll take the 13th question in exercise 8.3. Okay. Let us read out. A right circular cylinder having diameter 12 cm and height 15 cm is full of ice cream. இது 14th இல்லையா? We'll see. Previous question பார்க்கணும் நம்ம. An iron right circular cone of diameter 8 cm and height 12 cm is melted and recast into spherical lead shots, each of radius 4 millimeters. How many lead shots can be made? பாரு உனக்கு முதல்ல வந்து ரைட் சர்க்குலர் கோன் கொடுத்திருக்காங்க, எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க, இங்க ரேடியஸ் வந்து மில்லிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. லெட் ஷார்ட் அப்படிங்கும்போது நீ வந்து இந்த பிசிக்ஸ்ல படிக்கும்போது படிச்சிருப்ப. வால்யூம் ஆஃப் அ லெட் ஷார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு குட்டி குட்டி மெட்டல் பால்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து பண்றாங்க இல்லையா, அயன் பால்ஸ் வந்து குட்டி குட்டியா அவங்க பண்றாங்க. அதோட ரேடியஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிதானா? நம்ம கொடுத்திருக்கிறது முதல்ல எழுதிக்கலாம். then we will start reading. doing given கோன்ல அது கேபிட்டல் ரேடியஸ் எடுத்துக்கலாம். equal to 8/2 equal to 4 centimeters and h is equal to 12 centimeters. இப்ப spherical balls அப்படிங்கிற லெட் ஷார்ட்ஸ்ங்கும் போது ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளவு? 4 millimeters கொடுத்திருக்காங்க. that is 4/10 which is in centimeter, that is 0.4 centimeter அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ total volume of the lead shots equal to volume of the cone இல்லையா? அப்ப number of lead shots அப்படிங்கும் பொழுது we have to divide total volume of lead shots equal to volume of cone. Therefore, number of lead shots equal to எத்தனை lead shots அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ volume of cone n lead shots அப்படின்னு வச்சோம்னா the volume of one lead shot வச்சு divide பண்ணா போதும். one lead shot divide பண்ணோம்னா போதும் இல்லையா? Therefore, this is equal to volume of cone நமக்கு தெரியும் 1/3 pi r square h. எல்லாமே capital R capital H எடுத்திருக்கோம். So 1/3 pi r square h. Volume of one lead shot அது spherical, so 4/3 pi r cube இல்லையா? நமக்கு தெரியும் pi cancel ஆயிடும். இந்த 4/3 ல உள்ள 4 denominator இருக்கும், 3 மேல போகும். இங்க வந்து 1 numeratorல இருக்கும், 3 denominatorக்கு வரும். So it becomes பாரு 1/3 into 3/4 into r square h அப்படிங்கும்போது 4 into 12 by r cube 0.4 into 0.4 into 0.4 இல்லையா? இப்போ ஒரு 4 இதுல கேன்சல் ஆயிரும், இங்க 3 கேன்சல் ஆகும். So this is equal to 4 into 12 into 10 into 10 into 10. ஏன் அந்த 10 into 10 into 10 0.4க்கு 4 எழுதும்போது 4/10 4/10 4/10 எழுதலாம். இங்க அப்படிதான் எடுத்திருக்கோம் ஆக்சுவலா இல்லையா? அப்போ அந்த 10 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். இங்க 4 into 4 into 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். காமன் ஃபேக்டர்ஸ் கேன்சல் பண்ணுவோம். 4 கேன்சல் ஆகும். இங்க 4 1 டைம் போகும், 4 3 டைம்ஸ் போகும். இங்க 2 டைம்ஸ் 5 times 1 time 5 times 5 5s are 24 25 sorry 5 5s are 25 3s are 75 750 lead shots.
சரியா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? எப்பவுமே இந்த மாதிரி சம்ஸ்ல என்ன ஞாபகம் வைக்கணும்னா எல்லாமே ஒரே யூனிட்ல, எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே யூனிட்ல நம்ம வச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन 14. A right circular cylinder having diameter 12 cm and height to 15 cm is full of ice cream. The ice cream is to be filled in cones of height. சிலிண்டர்ல இருந்து கோனுக்கு மாத்துறாங்க. உனக்கு தெரியும் ஐஸ்கிரீம் வந்து it will be in actually it will be mostly served in cones இல்லையா? அப்ப கோனோட ஹைட் வந்து 12 cm and diameter 6 cm having a hemispherical shape on top. உனக்கு தெரியும் கோன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? கோன் வந்து முதல்ல வந்து இதை ஃபில் பண்ணுவாங்க, பிறகு அது மேல இப்படி ஒரு ஸ்கூப் வைப்பாங்க இல்லையா? இதோட இந்த வால்யூம் ஃபுல்லா வந்து நமக்கு ஐஸ்கிரீம். Now find the number of such cones which can be filled with the ice cream available. இருக்கிற ஐஸ்கிரீம் வச்சு எத்தனை கோன் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும், எத்தனை கோன் ஐஸ்கிரீம் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த கோன் என்ன கொடுத்திருக்காங்கம்மா? டயமீட்டர் வந்து 6 cm அப்படிங்கும்போது ரேடியஸ் 3 cm and height 12 cm. இங்க ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பெரிக்கல் அப்படிங்கும்போது சேம் ரேடியஸ் தான் நம்ம எடுக்க முடியும். புரியுதா? therefore given எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். given முதல்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? சிலிண்டர், radius, diameter கொடுத்திருக்காங்க. so you can write radius இல்லையா? radius equal to 12/2 equal to 6 centimeters and h is equal to 15 centimeters. அடுத்து கோன் கொடுத்திருக்காங்க. கோனுக்கு radius equal to 6/2 equal to 3 centimeters and height is equal to 12 centimeters. And sphere radius equal to r1 ன்னு கூட எடுத்துக்கலாம். சேம் ரேடியஸ் தான் நமக்கு இல்லையா? r1 equal to 3 centimeters இல்லையா? What is the total volume of one cone of ice cream equal to என்னெல்லாம் இருக்கு? கோன் இருக்கு, ஒரு ஸ்பியர் இருக்கு. so 1/3 pi r square h plus 4/3 pi r cube இல்லையா? r வந்து சேம் தான், is equal to 1/3 pi r square அப்படிங்கும்போது நம்ம என்ன எழுதுவோம்? 3 into 3 into height எவ்வளவு? 12 plus 4/3 pi into 3 into 3 into 3. இது பையோட டேர்ம்ஸ்ல அப்படியே நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க, வேற வழி கிடையாது. இங்க நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு, அதனால வந்து இது சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். சோ ஒரு 3 போயிருச்சுன்னா இங்க ஒரு 36 பை 12 into 3 plus இங்க ஒரு 3 போயிருச்சுன்னா இங்க ஒரு 3 3s are 9 9 4s are 36 திருப்பியும் ஒரு 36 பை equal to 72 pi cubic centimeters or centimeter cube இல்லையா? இப்போ volume of ice cream in the cylindrical vessel இல்லையா? so volume of cylinder னு போட்டுக்கலாம். volume of cylinder equal to pi capital R square capital H equal to pi R square எவ்வளவுமா? 6 into 6 into 15 6 6 are 36 36 into 15 pi. வேணா நீ ஒரே லைன்ல எழுதிக்கலாம், நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால ஆக்சுவலா நான் what I want to do is 6 15s are 90 90 into 6 9 6 are 54 இவ்வளவு பை. அப்ப இவ்வளவையும்
இத வச்சு டிவைட் பண்ணோம்னா we will be getting the answer. எழுதலாமா? Therefore, number of cones to be filled. Number of cones that can be filled. Is equal to 540 pi by 72 pi. pi cancel ஆயிரும். இப்ப 54 வந்து divisible by 9 நமக்கு 60 கிடைக்கும். இங்க பார்த்தேனா 8 இல்லையா? சரி, திருப்பி இங்க ஒரு 15 நீ வந்து 4 ஆல் டிவைட் பண்ணலாம். இங்க 2 எனக்கு ஆக்சுவலா 15 by 2 அப்படின்னு வருது. therefore 7 cones can be filled இல்லையா? 7 cones can be 10 cones ஆன்சர் வருதா? சரி, எங்க விட்டுருக்கமா பார்க்கலாம். சிலிண்டருக்கு 15 கரெக்ட் தான். ரைட் சர்க்குலர் சிலிண்டர் pi r square h. then r full of ice cream is to be filled in cones. height diameter 6. இதா மில்லிமீட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்களாமா? இல்ல எல்லாமே சென்டிமீட்டர் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரி, 3 12s are 36 pi. இங்கேயும் ஒரு 3 போயிடுச்சுன்னா 3 3s are 9 9 4s are 36 72 pi. இது வரைக்கும் கரெக்ட் தான். r square h கரெக்ட் தான். 36 into 15 போட்டாலும் அதே தான் வரும். 45 50 54 540 pi. ஒரு தடவை டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா அதே தான் பண்ண போறோம். நீங்க 540 pi divided by 72 pi. 6 ஆல முதல்ல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 6 12s இங்க 6 9s 90. 10 வராதுமா? கண்டிப்பா there is some error. இப்ப பார்த்தேனா 3 ஆல டிவைட் பண்ண முடியும். 30 இங்க 4 இங்க 15 by 2 அப்போ 7.5 cones தான் வரும். so only 7 cones can be filled. number of cones equal to 7 தான் வர முடியும் எப்படி போட்டாலும். சரியா? சாரி, it is not spherical இல்லையா? சாரிமா, இங்க வந்து 2 by 3 போடணும் இல்லையா? 2 by 3 போடணும். ஏன்னா ஹெமிஸ்பியர் தான். நம்ம ஸ்பியருக்குள்ள ஃபார்முலா எடுத்துட்டேன் நானு. அப்ப இங்க 18 pi தான் வரும். 18 pi அப்படிங்கும்போது it is 54 pi. சாரி, 54 pi போடும்போது you will be dividing by 54 pi. so you are getting 540. so இது வந்து full sphere கிடையாது. ஹெமிஸ்பியர்ங்கும்போது half of it தான் எடுப்போம் இல்லையா? 2 by 3 எடுக்கணும். அப்போ 10 cones. ஓகே, சரியா? ஷேப்பை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு போடணும். சாரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். Fifteenth question. A container with a rectangular base of length 4.4 meters and breadth 2 meters is used to collect rainwater. The height of water level in the container is 4 centimeter. பாரு, height, length and breadth வந்து இதுல கொடுத்திருக்காங்க மீட்டர்ஸ்ல, இங்க சென்டிமீட்டர். and the water is transferred into a cylindrical vessel of radius 40 centimeter. What will be the height of water level in the cylinder? தெரியும் நமக்கு. அப்போ water in the cylinder is equal to water in the tank இல்லையா? rectangular base vessel. ஓகே, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? given ஒரு டேங்க்னே வச்சுக்குவோம்.
length is equal to 4.4 into 100 centimeter இல்லையா, equal to 440 centimeter. Breadth is equal to 2 meters equal to 200 centimeters. And height is equal to 4 centimeters. Water வந்து 4 centimeter level தான் நிக்குது. For cylinder, R is equal to 4 centimeter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Therefore, volume of water in cylinder equal to volume of water in the tank. சிலிண்டருக்கு pi r square h நமக்கு தெரியும். pi r square equal to volume of cylinder, rectangular based tank அப்படின்னு சொன்னா L into B into H இல்லையா. So pi into இங்க வந்து நம்ம பைக்கு வந்து வேற வழியே கிடையாது, நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஏன் தெரியுமா, நமக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எந்த பை இல்லை, அதனால we have to substitute for pi, no other go. So 22/7 into 4 into 4 into h தான் கண்டுபிடிக்கணும். So 440 into 200 into 4 இல்லையா. இப்போ h கண்டுபிடிக்கலாமா. Therefore h is equal to 440 into 200 into 4. இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறதெல்லாம் டினாமினேட்டருக்கு வரும். So we will have 22 into 4 into 4. Denominatorல இருக்கிற 7 will go to the numerator here இல்லையா. அதனால நமக்கு 7 பத்தி கவலை இல்ல. இந்த 22 கேன்சல் ஆனா போதும். 122 இங்க 222s are 44, அப்புறம் ஒரு 0 இல்லையா. இப்போ 5 4s are 20. அதே மாதிரி இங்க 5 4s are சாரி, இங்க நம்ம கேன்சல் பண்ண வேண்டாம், இந்த 4 அப்படியே கேன்சல் பண்ணிக்குவோம் இல்லையா. இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 இருக்கு, கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, 10 into 7 70. இவ்வளவு என்ன சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்களா. அத வந்து நீ வந்து என்ன செய்யலாம், ஒரு 100 விடுபட்டு இருக்காமா எங்கேயாவது. $440 centimeters இது 4 எடுத்துட்டோமாமா. ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் கிடையாது, 40 சென்டிமீட்டர். again வேல்யூ எழுதும்போது கவனமா நம்ம எழுதணும் இல்லையா. அப்ப இங்க 40 into 40 நமக்கு. நான் இந்த ஹைட் வந்து இங்க 4 சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேன். அப்ப நம்ம கவனமா எழுதணும். 40 into 40 போடும்போது 1 0 will go off இல்லையா. இந்த 0 ரெண்டும் இங்க கேன்சல் ஆயிடும். Then we can cancel 1 4 here, 1 4 here. So it is 70 centimeters. ஏன்னா 7000 centimeters ஒரு ஆன்சர் வர முடியாது. That's why I could realize இல்லையா. So நம்பர் எழுதும்போது கேர்ஃபுல்லா எழுதணும், எந்த வேல்யூ எதுக்குள்ளதுன்னு பார்த்து. அடுத்த क्वेश्चन போலாமா. A cylindrical bucket of height 22 cm and radius 18 cm is filled with sand. The bucket is emptied on the ground and what will happen? மணலை கொண்டு வந்து அப்படி கீழே கொட்டினோம்னா it will come into a
conical shape. Conical heap of sand is formed. Height of the conical shape கொடுத்துட்டாங்க. Find the radius and slant height. Slant height எப்படி கண்டுபிடிக்கிறது? Radius கண்டுபிடிச்சாதான் radiusையும் perpendicular heighடையும் வச்சு altitudeையும் வச்சு we can find out the slant height using the formula L is equal to square root of h square plus r square. இல்லையா? So let's start with it. So முதல்ல சிலிண்டருக்கு R equal to 18 centimeters and H is equal to 32 centimeters. Okay, கோனுக்கு height is equal to 24 centimeters. இல்லையா? அப்போ இதை H1 னு வச்சுக்கலாம், H2 னு வச்சுக்கலாம், இதை R1 னு வச்சுக்கலாம். R2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Volume of cylinder cone is equal to volume of cylinder. அதான் நம்ம யூஸ் பண்ண போற கான்செப்ட். Therefore, here அப்படின்னு கூட போட்டுக்கலாம். Therefore, 1/3 pi r square h r1 r2 square h2 is equal to volume of cylinder pi r1 square h1 இல்லையா? pi r square h அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. pi கேன்சல் பண்ணிடலாம். This implies that r2 square நமக்கு தெரியாது. r2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So let us keep it as r2 square. h2 வந்து 24, இங்க ஒரு 1/3. 1/3 நம்ம கேன்சல் பண்ணா we'll get 8r square or r2 square is equal to r1 square வந்து 18 into 18 into 32. இல்லையா? This implies that r2 square equal to 18 into 18 into 32 by 8. சரியா? இப்போ நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணலாம். பாரு, 2 2s are 2 4 cancel I mean நான் முதல்ல 2 2 கேன்சல் பண்றேன். 4 2s are 8. அப்ப இங்க 9 2s. இங்க ஒரு 2 2s are இங்க ஒரு 9 2s. ஏன் இப்படி கேன்சல் பண்றேன் அப்படின்னா இப்ப 2 வச்சு கேன்சல் பண்ணா I'm getting a perfect square. அப்ப R2 ஸ்கொயர் தான் அது அப்படிங்கும்போது R2 கண்டுபிடிக்க எனக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இங்க வந்து எனக்கு 16 வந்துரும். Therefore R2 is equal to square root of 9 into 9 into 16. பாத்தியா எவ்வளவு ஈஸின்னு? 9 into 9 க்கு ஒரு 9 எடுத்துக்குவேன். 16 is a perfect square, so அதோட square root 4 equal to 36 centimeters. என்னது 36 centimeters? R2. அதாவது height of cone. Sorry, radius of cone. Radius of cone is equal to 36 centimeters and height is equal to height என்ன கொடுத்திருக்காங்க? ஏற்கனவே கொடுத்திருக்காங்க இல்லையா? 24 centimeters. Therefore, slant height L is equal to square root of r square plus h square equal to square root of 24 square 36 square plus 24 square. Add பண்ணோம்னா we'll get the answer. சரியா? முடிச்சிடலாமா? 36 into 36 36 square equal to 6 6 are 36 3 இப்போ 3 6 are 18 18 into 2 36 36 plus 3 39 3 3 square is 9 9 plus 3 12. அதே மாதிரி 24 square is 4 square is 16 1 carries 4 2s are 8 8 into 2 16 plus 1 17 then 2 square is 4 4 plus 1 5 ரெண்டையும் ஆட் பண்ண 12 1 carries இங்க 10 17 1 carries 8 1. So square root of 1872. நீங்க square root கண்டுபிடிச்சீனா your answer is actually you are getting the answer. புரியுதா? நீ வந்து அதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறது ஈஸி.
factorize பண்ணிட்டு you can find out the square root. அப்படி இல்லனா you can use long division method, whichever you prefer. Factorization பண்ணேனா 18 72 9 2s are then 3 6 3 pure 2 4 6 8 திரும்ப ஒரு 2 கிடைக்கும் நமக்கு 2 3 4 again 1 2 1 1 7 இங்க உனக்கு தெரியுமான்னு தெரியல 13 is a factorial. நீ 13 போட்டேனா you will be getting 9, or you can divide by 3 first. அப்படியும் செய்யலாம். பாரு 1 plus 1 2 2 plus 7 9 9 is divisible by 3. அப்படியும் நீ divide பண்ணிக்கலாம். 3 3s are 9, then 9 again 3 13. அப்ப என்ன வரும் பாரு, ஸ்கொயர் ரூட் எடுத்தேனா 2 into 2 into 3 into 13. Therefore it is actually பாரு 2 2s are 4 4 3s are 12 12 into root 13 அப்படின்னு போடலாம். இல்லனா நீ லாங் டிவிஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். லாங் டிவிஷன் யூஸ் பண்ணேனா 4 4s are 16, remainder 2 2 7 2 டபுள் பண்ணேனா 8 3 times போகும் 3 3s are 9 3 8s are 24 3 23 ரெண்டு 0 சேர்த்துட்டு இங்க பாயிண்ட் வச்சுட்டு 43 point something வரும். you can find 2 more decimal places. சரியா? அடுத்த क्वेश्चन போலாம். ஆன்சர் இப்படிதான் எழுதணும், நீ ஸ்கொயர் ரூட் வச்சு தான் கொடுக்கணும், ரேடிக்கல் ஃபார்ம்ல தான் கொடுக்கணும், இல்லனா பாயிண்ட் வச்சு தான் கொடுக்கணும்ங்கிறது கிடையாது. you can give any one answer. Question number 17. A cylindrical shaped well of depth high 20 meters, diameter 14 meter is dug. என்ன பண்றாங்க, கிணறு தோன்றாங்க, அதோட ஹைட் என்ன, சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதோட ஹைட் என்ன, டெப்த் அப்படின்னா ஹைட் 20 meters and diameter அப்படிங்கும்போது ரேடியஸ் நம்ம by 2 போட்டோம்னா கிடைச்சிரும் 7 meters. The dug out soil is evenly spread to form a cuboid platform. உனக்கே தெரியும், ஒரு இடத்துல இருந்து மண்ணு தோண்டினா இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை ரொப்புவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு கியூபாய்டுனா என்ன, L into B into H is the volume. ஒரு லேண்ட்ல கொண்டு போய் அப்படியே ஸ்ப்ரெட் பண்றாங்க with base dimension 20 meters into 14 meters. அப்ப அதுல ஹைட் என்ன, ஹைட்டுக்கு பிளாட்ஃபார்ம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான் இல்லையா? ஓகே, ஃபார் த அதாவது பிளாட்ஃபார்முக்கு வந்து L is equal to 20 meters, breadth is equal to 14 meters. இப்போ H என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Therefore height of platform நீ நேரவே எழுதலாம், height of platform is equal to, அப்படி இல்லைன்னா நீ இப்படி மாத்தி இப்படி எழுதிக்கலாம், அதாவது L into B into H, volume of cuboid is equal to volume of cylinder. இந்த இடத்துல that is இங்க LBH equal to pi r square H. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம H கண்டுபிடிச்சிடலாம். that is L எவ்வளவு 20, எல்லாமே மீட்டர்ஸ்ல இருக்கு, அதனால கவலைப்படவே தேவையில்லை. H is equal to 22 by 7 into 7 into 7 into 20. இதுவும் எல்லாமே மீட்டர்ஸ்ல தான் இருக்கு இல்லையா? அப்ப 7 7 கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்படி இருக்கும். நீ வேற எதுவும் கேன்சல் பண்ணி நம்பர் கண்டுபிடிக்காத, அப்படியே வச்சுக்கோ. This implies that H is equal to 22 into 7 into 20. ஒரு 7 நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. இந்த 20 into 14 will go to the denominator. இப்ப நான் 20 20 கேன்சல் ஆகும், 7 கேன்சல் பண்ணா 2 கிடைக்கும், இங்க கேன்சல் பண்ணா 11. So 11 meters கிடைக்கும். புரியுதா? அவ்வளவு பெரிய வெல் தோண்டி அதுல உள்ள
மணலெல்லாம் கொண்டு கொட்டினாங்கன்னா 11 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு பிளாட்ஃபார்ம் மாதிரி அவங்களால போட முடியும். புரியுதா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? அடுத்த क्वेश्चन அப்படிங்கும்போது நம்ம we have only 10 minutes but we have nearly some 22 questions in the next exercise. எவ்வளவு முடியுதோ நம்ம அதை பார்க்கலாம் இப்போ. Otherwise we will continue tomorrow. அடுத்து நமக்கு MCQ தான். ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டே போலாம். First question. The curved surface area of a cylinder, circular right circular cylinder of radius 1 cm, height 1 cm. அப்ப என்ன pi r square h. அதுல கூட நமக்கு r h ரெண்டுமே 1 1, therefore only pi இல்லையா? pi centimeter square is the answer. Volume sorry CSA கேட்டிருக்காங்க. CSAங்கும்போது நமக்கு ஃபார்முலா என்னமா? CSA curved surface area என்ன? 2 pi r h. இப்போ இதுல r and h வந்து 1 into 1, therefore it is 2 pi. So B is the right answer. புரியுதா? Second question. The total surface area of a solid right circular cylinder whose radius is half of its height h is equal to அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப radius வந்து half of the height இல்லையா? right circular cylinder total surface area formula என்ன? pi r into h plus 2 pi r into h plus r இல்லையா? இதுல என்ன கொடுத்துட்டாங்க? r is equal to h by 2. r equal to h by 2. அப்படி இல்லனா 2r is equal to h ன்னு எடுத்துக்கலாம். 2r is equal to h. அப்படி இருக்கும் பொழுது இது ரெண்டையும் எடுத்தேன்னா h ன்னு எழுதிக்கலாம். h into pi. இங்க என்ன ஆகும்? 2r is equal to h இல்லனா h is equal to 2r இல்லையா? அப்ப 2r plus r அப்படிங்கும்போது இங்க 3r வந்துரும். இங்க வந்து h pi இல்ல ஒரே ஃபார்ம்ல எடுக்கணும். அத h அப்படியே வெச்சுக்குவோங்க. h வெச்சிருக்கறனால இங்க h அப்படியே வெச்சுக்குவோம். Therefore it is 2r. r h is equal to r is equal to h by 2. அப்ப h plus h by 2 அதாவது 3 by 2h இல்லையா? So என்ன ஆன்சர் நீயே பாத்துக்கோ. 3 by 2 pi h square. 3 by 2 pi h square is the answer. இல்லையா? இந்த ரிலேஷன்ஷிப் போட்டுட்டு நமக்கு h இல்லனா r ஃபார்ம்ல எல்லாமே h ல கொடுத்திருக்காங்க. அப்ப h ஃபார்ம்லயே நம்ம வச்சுக்கலாம். இல்லையா? இது என்ன சொல்லும்? r is equal to 2r is equal to h. அப்ப இங்க உள்ள 2r க்கு ஒரு h போட்டோம். இங்க r க்கு வந்து h by 2 போட்டோம். Then we are getting the answer. Next question. Base area of a right circular cylinder அப்படினா என்ன அர்த்தம்? pi r square கொடுத்துட்டாங்க 80, height 5, volume பாரு pi r square is equal to 80, h is equal to 5, volume என்ன pi r square 5, pi r square h இல்லையா? இப்போ 5 8s are 40, 400 centimeter cube. Next question. Total surface area of a right circular cylinder is 200 pi, radius 5. Find the sum of its height and radius. ரொம்ப ஈஸியான question. Total surface area of a right circular cylinder போது 2 pi r into h plus r is equal to 200 pi அப்படின்னு சொல்லிட்டாங்க. pi cancel ஆயிரும் இல்லையா? நமக்கு என்ன கேக்குறாங்க? Sum of its height and radius னா h plus r கேக்குறாங்க. So h plus r is equal to 200 by 2r. 200 by 2 into 5. 2 5s are 10. அப்போ ஒரு 0 போயிரும். So it is 20. 20 இருக்கா? இருக்கு. So h plus r is 20 centimeters. ரொம்ப அப்படி யோசிக்க கூடாது. Sum of height and radius அப்படினா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்.
மத்தபடி நீ வந்து 2 pi r h plus pi r 2 pi r square போட்டா உனக்கு சரியா தான் கிடைச்சிருக்கும் ஆன்சர் இது வரைக்கும். பட் இந்த இடத்துல h plus r கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா எழுத தெரியணும் ஃபார்முலாவை. Next question. Curved surface area of a right circular cylinder whose radius is a units, height b units. Curved surface area 2 pi r க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? a height க்கு b 2 pi r h. So 2 pi ab square centimeters. Next. Radius and height of a right circular cone and that of a right circular cylinder are respectively equal அப்படினு கொடுத்துட்டாங்க. If the volume of the cylinder is 120, volume of the cone நம்ம படிச்சிருக்கோம் 1/3 அப்படினு சொல்லிட்டு இத 1/3 of 120 அவ்வளவுதான். அதுவும் radius height ரெண்டுமே ஒண்ணுனா இது pi r square h, அது வந்து 1/3 pi r square h அவ்வளவுதான். அப்ப 1/3 போட்டோம்னா போதும், 3 ஆல டிவைட் பண்ணா it is 40 centimeter cube. Next question. Diameter and height of a right circular cone are 12 and 8 respectively. Then the slant height is. Diameter வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 12 னு கொடுத்திருக்காங்க. Diameter 12 ங்கும்போது r is equal to 6 and h is equal to 8. Therefore L is equal to square root of 6 square, that is 36. இங்க 64 which is 100, square root எடுத்தா 10. Eighth question. Circumference at the base of a right circular cone அப்படினா என்ன அர்த்தம்? 2 pi r கொடுத்திருக்காங்க. And slant height are 200 pi centimeter and 10 centimeter respectively. Then the curved surface area of the cone அப்படினு கேட்டிருக்காங்க. Circumference என்ன சொல்வோம்? 2 pi r. 2 pi r is equal to 120 pi. L is equal to 10. நம்ம curved surface area CSA formula என்னமா? CSA equal to pi r L. நமக்கு pi r L க்கு பதிலா 2 pi r கொடுத்திருக்காங்க. L தனியா கொடுத்திருக்காங்க. அப்ப இத 2 ஆல டிவைட் பண்ணேனா you will get pi r. So 60 pi. L வந்து 10. Therefore 600 pi centimeter square. இப்படி பிரிச்சு எழுத தெரியணும். புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? ஆன்சர் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகுது, அதை மட்டும் பார்த்துட்டே வா. புரியுதா? If the volume and the base area of a right circular cone are volume and base area கொடுத்துட்டாங்க, right circular cone கொடுத்திருக்காங்க 48 pi and 12 pi centimeter square respectively. Height of the cone is equal to அப்படினு கொடுத்துட்டாங்க. volume க்கு ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h. right circular cone தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? and என்ன கொடுத்திருக்காங்க அடுத்து? base area என்ன? pi r square is equal to 48 pi by 12 pi இல்லையா? கேன்சல் பண்ணு. pi r square போயிடும். இங்க pi போயிடும். இங்க 4 கிடைக்கும். 1/3 h is equal to 4. Therefore h is equal to இங்க 3 ஆல் மல்டிப்ளை பண்ணு. 12 centimeters is the right answer. புரியுதா? இது டைரக்டா நீ ஃபார்முலா வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. ஃபார்முலாவை இங்க இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட் क्वेश्चन. height of the base, height and the base area of a right circular cone கொடுத்துட்டாங்க. base area உங்களுக்கு தெரியும் pi r square, h கொடுத்திருக்காங்க 5 and 48. then the volume of the cone is equal to, volume of the cone formula என்னமா? 1/3 pi r square h. நமக்கு இது வந்து pi r square, இது வந்து உனக்கு h இல்லையா?
therefore apply substitute பண்ணு 1 by 3 into 48 into 5 இல்லையா 48 cancel பண்ணா 16 5s are 80 centimeter cube பார்க்கலாமா சரிதானா the ratios of the respective heights and respective radii of two cylinders அப்ப இது என்ன h1 is to h2 இது r1 is to r2 ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஹைட் கொடுத்திருக்காங்க அப்புறமா ரேடியை கொடுத்திருக்காங்க then their respective volumes are in the ratio னு கொடுத்துட்டாங்க two cylinders போது வால்யூம் என்ன pi r1 square h1 is to pi r2 square h2 pi போட போறது உனக்கு r1 square அப்படிங்கும்போது 2 2s are 4 into இங்க height வந்து 1 is to r2 square is 1 square 1 இங்க 2 that is 4 is to 2 which is 2 is to 1 இருக்குதா இருக்கு we'll check the answer yes next question if the radius of a sphere is 2 centimeter then the curved surface area of the sphere is equal to sphere full sphere hemisphere கிடையாது full sphere கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க CSA ஃபார்முலா என்ன 4 pi r square அவ்வளவுதான் இல்லையா அப்போ 4 into 4 pi into 2 into 2 2 2s are 4 4 4s are 16 அப்போ 16 pi D is the right answer yes சரியா அடுத்த क्वेश्चन போலாம் the total surface area of a solid hemisphere of diameter 2 cm total surface area formula என்ன solid hemisphere அப்போ 3 pi r square இல்லையா 2 pi r square வந்து curved surface area அடியில ஒரு சர்க்கிள் இருக்கும்னு படிச்சிருக்கோம் அதுக்கு ஒரு pi r square 3 pi r square நமக்கு diameter 2 அப்படினா radius வந்து 1 அப்போ 1 into 1 அப்போ 3 pi எவ்வளவு ஈஸியா இருக்கு பாரு volume of a sphere is 9 by 16 pi then its radius is volume of a sphere formula என்ன 4 by 3 pi r cube equal to 9 by 16 pi pi போயிடுச்சு r cube is equal to 3 இங்க மேல போகும் 4 கீழ வரும் 9 into 3 by 16 into 4 9 னா என்ன 3 square இல்லையா இது 3 square இது 4 square அப்போ 3 cube by 4 cube இல்லையா so r is equal to 3 by 4 இல்லையாமா 3 by 4 centimeters or 0.75 centimeter 3 by 4 தான் கொடுத்திருக்காங்க செக் பண்ணுவோம் yes next question போயிடலாம் நான் ஒரு 8 questions தான் இருக்கு கடகட 4 ஸ்லைடு தான் முடிச்சிருவேன் the surface areas of two spheres are in the ratio surface area கொடுத்திருக்காங்க 9:25 volumes are in the ratio இப்போ இது வந்து area 1 is to area 2 அப்ப radius 1 is to radius 2 எப்படிமா இருக்கும் இது வந்து sphere அதனால square formula தான் இருந்திருக்கு so it is இது வந்து 3 square is to 5 square அப்படினா radius will be in the form 3:5 ratio அப்ப volume will be in the form r1 cube is to r2 cube which is 3 cube is to 5 cube 27 is to 125 சரியா ஏரியால இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சு ரேடியஸ்ல இருந்து வால்யூம்க்கு வரணும் the total surface area of a solid hemisphere total surface area னு ஒண்ணே ஞாபகம் வரணும் 3 pi r total surface area that is 3 pi r square whose radius is a units 3 pi a square r க்கு பதிலா a அவ்வளவுதான் next question
surface area of a sphere is 100 pi. Then its radius is equal to surface area of a sphere அப்படிங்கும்போதே 4 pi r square is equal to 100 pi. pi போயாச்சு 4 cancel பண்ணா 25. r is equal to 5. இல்லையா radius தானே கேட்டிருக்காங்க 5 centimeters. The surface area of a sphere is 36 pi centimeters square. Surface area. Then the volume of the sphere is equal to அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. Surface area of the sphere எவ்வளவு நமக்கு ஆக்சுவலா it is 4 pi r square equal to 36 pi. pi cancel ஆயிரும் 36 cancel பண்ணாங்க 9 அப்போ r is equal to 3 இல்லையா r square 9 னா r is equal to 3. Volume of the sphere அப்படிங்கும்போது 4 by 3 pi r cube. That is 4 by 3 pi into 3 into 3 into 3 இல்லையா ஒரு 3 cancel ஆகும் again 36 pi 36 pi centimeter cube வரும் இல்லையா next question TSA of a hemisphere solid hemisphere TSA of a hemisphere na enna 3 pi r square equal to 12 pi. Then its curved surface area is equal to curved surface area enna 4 pi r square avladane 4 pi r square. இதுல இருந்து நீ 3 pi r square வந்து 12 pi அப்படினா உனக்கு pi r square போடுறது ரொம்ப ஈஸி 4 pi 3 ஆல டிவைட் பண்ணிடலாம். இப்போ அத 4 ஆல மல்டிப்ளை பண்ணு 16 pi 16 pi r square டைரக்ட் அப்படியே போடலாம். நீ r கண்டுபிடிச்சலாம் வரவே வேண்டியதில்லை. pi r square கண்டுபிடிச்சு அப்படியே போட வேண்டியதான். புரியுதா? சாரி 16 pi 4 into 6 4 pi. Total of solid hemisphere தானமா கொடுத்திருக்காங்க. curved surface area வந்து நமக்கு 3 it is 2 pi r square இல்லையா sphere கேட்கல 2 pi r square so it is 8 pi. hemisphere நான் sphere ஆவே நினைச்சிட்டு இருக்கேன். next question radius of a sphere is half of the radius of another sphere. radius of a sphere அப்படினா r1 is to r2 is இது வந்து half of it அப்படினா எப்படிமா நம்ம எழுதணும் r1 equal to r2 by 2 இல்லையா r1 is equal to r2 by 2 அப்படினா 2r1 அப்படி இல்லனா என்ன சொல்லலாம் நம்ம r1 is to r2 அப்படினு எழுதலாம் இல்லனா 2r1 is equal to r2 அப்ப ரேஷியோஸ் எப்படி இருக்கு r1 is to r2 is equal to 2 is to 1 இருக்கு 1 is to 2 கிடையாது 2 is to 1 புரியுதா r1 is to அப்படி இல்ல இதுல இருந்தே எழுது r1 is to r2 அப்படிங்கும்போது r1 அப்படியே வெச்சுக்கோ r1 is to r2 is equal to r1 க்கு பதிலா என்ன பண்ணலாம் நம்ம r2 by 2 is to r2 LCM எடுத்தா 2 r2 is to 2r2 r2 போயிடுச்சுனா 1 is to 2 அப்போ ரேஷியோ எடுக்கும்போது டினாமினேட்டர் எடுக்க மாட்டோம் ஞாபகம் இருக்கா so it is 1 is to 2 r1 is to r2 வந்து 1 is to 2 நம்ம மோஸ்ட்லி வந்து 2 is to 1 தான் எடுப்போம் இல்லையா அப்போ இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு எடுத்துக்கோ then respective volumes தெரியும் இதோட cube so 1 cube is to 2 cube that is 1 is to 8 yes next question ரெண்டு क्वेश्चन இருக்கு முடிச்சிடலாம் curved surface area of a solid sphere curved surface area of a solid sphere na enna 4 pi r square equal to 24 if the sphere is divided into two hemispheres then the total surface area of one of the hemisphere அப்படினா என்ன அர்த்தம் it is 3 pi r square இல்லையா 4 pi r square equal to 24 னா நமக்கு pi r square is equal to 4 ஆல் டிவைட் பண்ண 6 அப்போ நமக்கு total surface area of the hemisphere வந்து 3 pi r square so it is 3 into 6 18 then the last question two
right circular cones have say equal radii. Slant heights are in the ratio 4:3. Then their respective curved surface areas எப்படி இருக்கும்? pi r l same radii னு சொல்லிட்டாங்க. pi r l1 is to pi r l2. pi r வந்து cancel ஆயிரும். l1 is to l2. There is 4:3 again. இல்லையா? So we have completed this chapter. நமக்கு இன்னும் இருக்கிறது graph இருக்கு, statistics, probability, then geometry. இல்லையா? So we'll start with either graph or geometry tomorrow. You come prepared. ஏற்கனவே பண்ணிருப்பீங்க. அதுல வந்து graph and geometryல I can give you not all the sums, only a few sums. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலா செகண்ட் செஷன் இஸ் கேன்சல்டு. மேத்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு, அடுத்த செஷன் கிடையாது. சரியா? So we'll meet tomorrow. Thank you.